ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா? நல்லாயிருக்கு. இன்றைக்கி டியூஸ்டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதில் எழுந்து 5 மணிக்கெலாம் எழுந்தாச்சுங்க. 5 மணிக்கு எழுந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு நான் முன்னாலே பார்த்திங்கன்னா பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். காலைல எழுந்து பூ வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்ருவேன். அதனால் எனக்கு 6:30க்குள்ளேயே எனக்கு வேலை முடிஞ்சிடும். 6 மணிக்கு எழுந்தோன்னா கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு 5 மணிக்கெலாம் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம 7 மணிக்குள்ளே தீபம் போட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலைல டிஃபனு லன்ச்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தாங்க வீடியோ எடுத்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு தான் சரின்னு ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்தேன். ஏன்னா நான் பொறுமையாக தாங்க க்ளீன் பண்ணுவேன். நம்ம அந்த இதுவெல்லாம் ஊற்றி காய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணினே ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ட்ரேவெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அதை தான் எடுப்பேன். எனக்கு வந்து இந்த மாதிரி நேரத்தில் டைம் பாஸ்க்கு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஒன்று படம் இல்லை பாட்டு வச்சுருவேங்க. அது வெளியில் டிவி போட்டு உள்ளே வேலை செய்கிறதெல்லாம் அந்த மூடெலாம் எனக்கு இருக்காது. டிவி பார்த்தா ஹாலில் வந்து உட்காந்து பார்ப்பேன். இல்லை போட்டுட்டுலாம் போய் அந்த வேலை பார்க்குற இதெல்லாம் வச்சுக்க மாட்டேன். எனக்கு அது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். அது உள்ளே வந்து ஃபோனில் வச்சுட்டேன்னா அது பாட்டுட்டு போய் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தால் கூட நம்ம பாட்டு ஏதாவது கேட்டுக்கிட்டு அது டைம் போகிறதே தெரியாது. கடகடன்னு வேலை செஞ்சு முடிச்சிடுவேன். இது 3 மாதத்துக்கு முன்னாடி தாங்க இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி வச்சேன். அதுக்குள்ளே இந்த குட்டி ஃப்ரிட்ஜுனால காய்கறிலாம் உள்ளே தள்ளி வைக்கிறதுனால அதனாலேயே பாதி காய்கறி அழுகி போகுதுங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வேறு பிளான் போட்டிருக்கேன். அது மாதிரி தான் இப்போ வந்து அடுக்கி வைக்க போகிறேன். ஹஸ்பண்டே பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து பக்கத்தில் வந்து டைனிங் டேபிள் மேலேயே வச்சுட்டேன். அதையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதில் எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வேலை ஆகும். ஃப்ரிட்ஜில் வந்து அந்த ஐஸ் கட்டி பார்த்திங்கன்னா நம்ம மாவு இல்லைன்னா அதை அழுத்தி விடலான்னு பார்ப்போம். நம்மளுக்கு ரெகுலராக மாவு இருந்தால் தான் வேலையே ஓடும். அந்த ஐஸ் கட்டி கீழே இருக்க ட்ரேயில் பார்த்திங்கன்னா பட்டர்லாம் வச்சுருப்பேன். பட்டரு எதனா சாக்லேட்டு சீஸ்லாம் இருக்கும். அங்கே தான் வைப்பேன் அதெல்லாம். ஏன்னா எனக்கு இதில் வந்து காய்கறி வைக்கவே இடம் பத்தாததுனால நான் வந்து அதில் பட்டரில் அதெல்லாம் வந்து அங்கே தான் வச்சுருப்பேன். அதை ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருந்தேன். இந்த வாட்டி எல்லாத்தையும் வந்து வேறு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு முடியும். எல்லாத்தையும் டப்பா குட்டி குட்டி டப்பாலாம் வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இந்த நம்ம பிரியாணி வாங்கினோம் அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அதுமாதிரி டப்பாலாம் நான் இந்த வாட்டி சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்குன்னு வாங்கினோன்னாலும் இடம் பற்ற மாட்டேங்குதுங்க. ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது வாங்கலாம். சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்துன்னு வந்து அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் டைனிங் டேபிள் மேலே. சரி ஒரு வழியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் ஏன்னா ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டேன்னா மாவு கெட்டு போயிடும். மாவு இருக்குது சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ட்ரேலாம் மட்டும் எடுத்துகிட்டு அடியில் அந்த தக்காளி கூட வைப்போம் பார்த்துருக்கீங்களா, அங்கே வச்சிடலான்னு சொல்லிவிட்டு மாவெல்லாம் கூட எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் அந்த ட்ரேயெல்லாம் எடுத்துகிட்டு அடியில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன் எல்லாத்தையுமே. ஏன்னா ஃப்ரிட்ஜு சுத்தமாக ஆஃப் பண்ணிட்டேன்னா மாவு எந்தெல்லாம் வந்து சீக்கிரமாகவே கூலிங் போயிடும். நான் வந்து ரொம்பலாம் கூலிங் வைக்க மாட்டாங்க, லைட்டாக தான் வைப்பேன். ஏன்னா இந்த சின்ன ஃப்ரிட்ஜுனால எனக்கு லைட்டாக இருந்தாலே கரெக்டாக இருக்குது. ஹெவியெல்லாம் வைக்கிறது கிடையாது. சரின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேயெல்லாம் எடுத்துடலாம், ஃபஸ்ட்டு இந்த ட்ரேயெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஒரு ட்ரேவாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா தான் அந்த மாவு ட்ரேலாம் கூட எடுக்கிறதுக்கு ஏன்னா இது கொஞ்சம் டைட்டாக மூடியிருப்பேன். என் பையன் வந்து அப்பப்போ திறக்கிறதுனால நான் கொஞ்சம் லூஸ் ஆகிடும், கொஞ்சம் டைட்டாக அமுக்கி வச்சுருப்பேன். மொத்தத்தையுமே எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜு கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு தாங்க க்ளீன் பண்ணேன். இது வந்து மெயினாக நான் என்ன பண்ணுவேன், அப்படியே போய் யாருமே ஃப்ரிட்ஜில் கை வைக்காதீங்க. நானும் அதுமாரி தான் செஞ்சிட்ருந்தேன். என்னோடய சிஸ்டர் தான் சொன்னாங்க, நீ அதுமாரி பண்ணாத, ஒருத்தவங்க ஷாக் அடிச்சு இறந்தே போயிட்டாங்க, நீ தயவு செஞ்சு அதுமாரி பண்ணாத, ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீ வந்து க்ளீன் பண்ணிக்கோ அப்படின்னா. சரின்னு சொல்லிவிட்டு அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே இதெல்லாம் நம்ம டோர்லாம் க்ளீன் பண்ணலாம் ஆன்லேயே, அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால் டோரெல்லாம் நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கடன்னு எல்லாத்தையும் உள்ளெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ட்ரேலாம் கூட எடுத்து போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் வந்து அப்போக்கப்பயே வாஷ் பண்ணி வச்சுட்டா தான் அதுக்கு டக்குன்னு காயும். அந்த ட்ரேலாம் எடுத்துக்கிட்டுருக்கேன். இருங்க ஃபஸ்ட்டு அந்த ட்ரேயில் பின்னாடி இதில் என்ன பிரச்சனைனா, எனக்கு கண்ணாடினால டொப்புன்னு போட்டால் சோலி முடிஞ்சிடும். அதுக்கே பார்த்து பண்ணலாம். பாருங்கள் என் பையன் ஸ்டிக்கர்லாம் கூட உள்ளே போட்டு வச்சுருக்கான். சரின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த இதுவை தொடச்சி எடுத்துட்டேன்னா அங்கே மாவு வைக்கிறதுக்காக தச்சமே வச்சுட்டுறதுக்காக அந்த ட்ரேயெல்லாம் எடுக்கணும்ல, அதனால் அதுக்காக அந்த இடத்த மட்டும் தொடச்சிக்கினேன். ஃபஸ்ட்டு லைட்டாக தொடச்சிட்டு அங்கே மாவு வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் கூலிங்கு அதை ஆஃப் பண்ணி கொஞ்சம் கூலிங்லேயே வச்சுருந்தேன். சரி பக்கத்தில் எண்ணெய் டின்னு எல்லாம் வச்சுருக்கேன், அது அப்படியே ஃபோக்கஸில் போயிட்டுருக்கு பாருங்கள். கீழே எடுத்து எல்லாத்தையும் அடிக்கிட்டேன்னா அது கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது.
அதனால் அதுமாரி அடுக்கிட்டேன். இது வந்து ப்ளூ கலர் டப்பாவில் வந்து பூ வச்சுருப்பேன். எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து இந்த டப்பா ஃபுல்லாக பூ இருக்கும். என் ஹஸ்பண்ட் பூ இல்லாத இருக்க மாட்டார். சாமந்தி பூவும் பாருங்கள் கவர் ஃபுல்லாக வச்சுருக்கேன். அதனால் இப்போ இந்த சாமந்தி பூலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து வெளில எடுத்து வச்சா சுத்தமாக அது நல்லா இருக்காது, வாடி போய்டும். அதனாலே ஃப்ரிட்ஜ் ஆன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு. எங்கள் வீட்டில் வந்து நான் எதனா இதுமாதிரி எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சேன்னா என் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. மதியானம்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இந்த வேலையை மட்டும் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போய் படுத்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் நானே தனியாக பார்த்துட்டேன் எல்லா வேலையும். உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட்லாம் ஹெல்ப் பண்ணுவாரா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கிச்சனில் வந்து நிறைய வேலை இருக்கவங்க ஒரு நாள் ஒரு வேலை எடுத்து செஞ்சால் தான் நம்மளால் செய்ய முடியும். ஆனால் நம்மளால் இல்லை, என்னால் செய்ய முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு வந்து ரைட் சைடு வந்து ஷோல்டர், அதாவது ஃபுல்லாகவே ஒரு நாள் ஃபுல்லாகவே வேலை செஞ்சிட்டேன்னா எனக்கு கை ரொம்ப வலிக்கும். எல்லாருக்கும் வலிக்க சொல்லலாம். சிலர் வந்து செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தா டெய்லி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதனால நான் என்ன பண்ணுவேன், வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை வாரத்துக்கு 2 வேலை அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருவேன். எக்ஸ்ட்ரா வேலைங்களை நான் சொல்கிறேன். வீட்டு வேலை நார்மலாக இருக்கிறது அந்த சாமான் தேய்க்கிறது அதெல்லாம் இருக்கும். மற்ற வேலைங்களை சொல்கிறேன். இந்த கபோர்ட் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு. இதுமாதிரி ஃப்ரிட்ஜு இன்றைக்கி க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன். க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி நான் எப்படி நினச்சேனோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். யாரெல்லாம் என்ன மாதிரியே இது மாதிரி ஃப்ரிட்ஜு பிளான் பண்ணி க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.